காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 163. ஆதர்ச நிலையை அழியவிடல் ஆகாது. இந்த காலத்தில் யாராவது இம்மாதிரியெல்லாம் கிடைப்பார்களா? இதென்ன காரியத்துக்கு உதவாத பேச்சு என்று நினைக்கலாம். அதற்காக உத்தமமான ஐடியல்களை வாயாலாவது சொல்லி ஞாபகப்படுத்தக்கூட குரு பட்டம் கட்டிக்கொண்டவன் தவறிவிடக்கூடாது என்பதால் தான் சொல்கிறேன். ஆதர்ச நிலை என்னவென்றே தெரியாமல் அழிந்து போகவிடக்கூடாது. யார் ஃபாலோ பண்ணுவார்கள் என்று பார்க்காமல் தானே கிறிஸ்து ஒரு கன்னத்தில் அடித்தவனுக்கு இன்னொரு கன்னத்தையும் காட்டு என்றார். சொடக்கு போட்டால் சரக்கு உண்டாகிவிட வேண்டும் என்ற மனோபாவம் ஜனங்களுக்கு வலுத்து தினம் ஒரு மில் முளைத்து கொண்டும் ஜனங்களை நாசூக்குக்கு மேல் நாசூக்கான சரக்குகளுக்கு போய்கொண்டும் இருந்தபோது காந்தி அவரவர்களே ராட்டையில் 100 கட்டிக்கொள்ளுங்கள், கைக்குத்தல் அரிசி சாப்பிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இல்லையா? நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று ஒன்றை விட்டுவிட்டால் அது நடக்காமலே தான் போகும். லோகத்துக்கு இதனால் என்ன பிரயோஜனம் என்கிற எண்ணமே இல்லாமல் எவரெஸ்டை பிடிக்க வேண்டும் என்று எத்தனையோ காலமாக எத்தனையோ டீம்கள் போய் தோற்றுதான் திரும்பினார்கள். ஆனாலும் சாத்தியமில்லை என்று விட்டுவிடாமல் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்ததால் கடைசியில் அதையும் பிடித்து விட்டார்களோ இல்லையோ? ஆனபடியால் லோகத்துக்கு பரம பிரயோஜனமான குருகுல கல்வி முறை ஏட்டுச்சுரைக்காய் என்று விட்டுவிடவே கூடாது.